ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தவளை தோசை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பாட்டி காலத்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஈவினிங் கூட அது செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நான் இந்த வீடியோ வந்து நல்லா டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அதில் அளவுகள், செய்முறைகள் எல்லாமே நான் போட்டிருப்பேன். பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில். ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சு உங்களுக்கு போட்டிருக்கிற பதிவு வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சது. இதுவும் அதே டேஸ்ட்டில் இருந்தது. இன்ஸ்டன்ட் மீன்ஸ் இட்லி மாவு பாக்கி இருந்தது. இட்லி ரவையில் செய்வோம் இல்லையா, அந்த இட்லி மாவு பாக்கி இருந்தது. அதோட கூட அரிசி உப்புமாவுக்குன்னு ஒரு மிக்ஸ் அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த மிக்ஸும் கலந்து, ரெண்டையும் கலந்து நல்லா ஒரு பேட்டர் ரெடியாகி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணையும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாத்தையும் கலந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த மாவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான தவளை தோசை குத்துறதுக்கு ரெடி ஆகிடும். அது வந்து நீங்கள் பாண்லியில் ஊத்தப்பம் போல் குத்தணும். மேலே கரகரன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் செஞ்சு பார்க்கல அப்படின்னு சொன்னால் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு தோசை இது. இதை செஞ்ச உடனே காலி ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ நான் வந்து இப்போ ரெண்டாவது குட்டி தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான சுவையில் இருக்கும். எப்போயுமே இட்லி, தோசை, உப்புமா, சப்பாத்தி அப்படின்றதில் இது கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. மழை காலத்தில் பசங்க வீட்டில் இருக்கும்போது ஏதாவது செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி, ஆனால் அதே டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். ஈவினிங் கூட இதை செஞ்சு தரலாம். நல்லா சூடாக மழைக்கு உட்காந்து கரகரன்னு இருக்கும், சாப்பிட்லாம். அதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா அதுலேயே உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும். அப்படியே உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா மிளகாய் பொடியோ ஊறுகாவோ வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். இது முந்தி காலத்தில் வந்து பாட்டி வந்து பெரிய தவளையில் வந்து உள்ள ஒரு பெரிய ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கப்பால் மாவு விடுவாங்க. விட்டு மூடி வச்சாங்கன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வேகும். ஆனால் ஒரு பீஸ் வெந்து எடுத்துட்டோன்னு சொன்னால் 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தடிமனாக இருக்கும். அப்போ வந்து அந்த காலத்தில் எல்லோரும் சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு ஜீரணமும் ஆச்சு, நல்லா டைஜஸ்ட் ஆச்சு. இப்போ நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு இல்லாதனால ஸோ சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிள் வேர்ஷனை காமிச்சிருக்கேன். இது போல் நீங்கள் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கெல்லாம் உங்களோட ஆதரவை தவறாமல் கொடுங்க. ஓகே, இந்த தவளை தோசையோட ஒரிஜினல் வேர்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் டீட்டெயிலாக உங்களுக்கு நல்லா நரேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து செஞ்சு பயன்பெறுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் வித்தியாசமான எளிமையான டிஃபன், லன்ச் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்மளோட சேனலில் வரும். தவறாமல் உங்களோட ஆதரவை கொடுங்க. இதுவரை கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.